friends, welcome back to another video. இந்த வீடியோ டே 3 ஆஃப் இன்க்ரீஸிங் ரேங்க் இன் போக்கிமான் யூனைட். நம்ம டே 2ஓட 3 மேட்ச்சில் லெவல் எதுவுமே இன்க்ரீஸ் ஆகலை. பட் பிளேயரோட லெவல் வந்து 13லேருந்து 14 மாறி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே 14 வந்துருக்குது பார்த்தீங்களா. இதுதான் நம்ம 13லேருந்து 14 வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம டே 2ல் 3 பேட்டில் விளாட்னோம்ல, அதில் கிரேட் கிளாஸ் 3 பாதி முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 8% இருக்குது முடிக்கிறதுக்கு. அதை முடித்தோம்னா we can go to கிரேட் கிளாஸ் 2. இப்போ மேட்ச்சுக்கு வெயிட் பண்ணணும். உங்களுக்கே தெரியும் என்ன பண்ண போகிறேன்னு. பாஸ் பண்ண 5 நிமிஷம் கழிச்சு ரேங்க்டு மேட்ச்சுக்கு மட்டும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண இருக்கிறது ரொம்ப அநியாயமாக இருக்குது கைஸ். சரி, இப்போ நான் இந்த மேட்ச்சுக்கு போக்கிமான் செலக்ட் பண்ணும்போது டே 2ஓட 3ஆவது மேட்ச் என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் ஸ்டார்டிங்கில் போனோம். எங்கள் டீம் தான் ஓரளவுக்கு நல்லா விளாண்டுருந்துச்சு. ஆப்போசிட் டீமில் எல்லோரும் கிட்டே வந்து செத்துட்டு இருந்தாங்க. சரி, ஈஸியாக தான் போகுது, ஜெயிச்சிடலான்னு பார்த்தா திடீர்னு எல்லாம் அந்த ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் எல்லாம் ஃபைனல் எவால்வ் ஆனோடனே இவங்களை போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது, வி ஆர் ஸ்ட்ரகிளிங்னு. அப்போ தான் என்னோடய மாஸ்டர் மைண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணேன்னு தெரியுமா, கிரவுண்ட் ஆன் ஸ்பான் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு 40 கோல்ஸ் எடுத்துட்டேன். 50க்கு 40 எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டேன் கிரவுண்ட் ஆன் ஃபைட்டுக்கு. எங்கள் டீம் தான் முதல்ல போய் அடிச்சுது. நான் கிரவுண்ட் ஆன் அடிக்காமல் ஆப்பரண்ட் டீம் அடிக்க வரவங்களை கஷ்டப்பட்டு கொண்டுட்டு இருந்தேன். அப்படி ஆகும்போது எங்கள் டீம் கிரவுண்ட் ஆனை கில் பண்ணி கோலெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட 3 பேர் 50 கோல் போட்டோம். ஃபைனல் ரவுண்டில் போட்டால் 50 100 மாறிடும். அதனால் 300 கோல் லாஸ்ட் டைமில் போட்டு கஷ்டப்பட்டு ஜெயித்தோம் அந்த மேட்ச் மட்டும். அதுலேயும் நம்ம தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச். இப்போ ஆப்போனன்ட் டீமை பார்க்கலாம். மிஸ்டர் மைம், சாரி சார், அதுக்கப்புறம் ஒரு என்னது ஸ்குவிரிலு, நண்டே, அதுக்கப்புறம் டேலண்ட் ஃப்ளேம். நம்ம டீமில் வந்து லக்காரியோ, இந்த பிஏ, கிராபு, நம்ம ஜெராரார், அதுக்கப்புறம் அது என்ன ஆப்சால். ஓகே, இந்த மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்க ட்ரை பண்ணலாம். ஓட லெவலப் ஆகுது பார்த்தீங்களா. லக்கரியா ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்குது, அதிசயமாக தான் இருக்குது. யார் வந்து கீழே எடுக்கிற மாதிரி நம்ம கீழே எடுத்துட்டோம். சூப்பர். அங்கே ஃபைன்ஸ் நம்ம போட்டு எல்லாத்தையும் கொள்ளலாம். நம்ம லெவல் 4-5 போயிட்டோம்னா நம்ம அடிக்கிறது ஈஸியாயிரும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கோல் போட்டு பேசலாம். சரி, அப்பாடா போட்டேன். சார்மன்ற போட்டுருங்க. மிஸ் பண்ணிட்டோம். ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும், கான்ஷியஸாக இருக்கணும் ஹெல்த்து மேலே, இல்லை நம்ம செத்துருவோம். அவனை கொண்டிருக்கலாம், ஓடிட்டான். அவனை விட மாட்டேன்டா, அவனை விட்ட மாதிரி போட்டாங்க. ஃபஸ்ட்டு கில் நம்ம தான். கையில் கிடைக்கிற கோல் அப்பப்போ போட்டு இருந்தால் தான் மேட்ச்சை முடிக்க முடியும் சீக்கிரமாக. அப்படி தான் 50 கோல் சேர்த்து வச்சு கடைசியில் ஒரு மேட்ச் சேர்த்துட்டேன். டே 2ல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வீடியோ பார்த்துட்டீங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு தெரியாது. ஓகே, இதுதான் இந்த மூதான். நைஸ், நம்ம அசிஸ்ட் கில் ஒரு வழியாக பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சது என்னோடய ஃபாஸ்டஸ்ட் லெவலப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். 8 மினிட்ஸ் பாதியிலே நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே போய் அடிக்குவாங்க. இங்கே வந்துடுறா, செவரை போட்டு பயந்து நின்று அடிக்கிறேன். ஓகே, நைஸ். சென்ட்ரல் ஒருத்தர் ஸ்பான் ஆகிட்டான். நம்ம லெவல் 6 வந்தாச்சு. எஸ், நான் நினச்சது தான், இதுதான் சீக்கிரமாக வந்த இதாக இருக்கும். மாற்றிட்டேன், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அந்த அட்டாக் வாங்கியிருந்தேன்னா பாதி ஹெல்த்து போயிருக்கும். அவனை நடக்க போடணும்னு நினச்சா இன்னொருத்த வந்துட்டானே. டேலண்ட் ஃப்ளேம் கோலெல்லாம் பொறுக்கிக்கலாம், விடக்கூடாது, அப்படி விடக்கூடாது.
ஓகே 25 கோல் எடுத்தாச்சு. 7 மினிட்ஸில் நம்ம லெவல் 7 வந்துட்டோம். ஓ கைஸ், நம்ம டீம்மேட்ஸ் கோலை உடச்சிட்டாங்க. ஷிட், தப்பான டைமில் டெலிபோர்ட் பண்ணிட்டேன். எப்படி தப்பிச்சேன்னு பார்த்தீங்களா? இப்போ இப்படி போய் நினைக்கலாம், இப்படி மாற்றி நின்று அடிப்போம் இந்த பக்கம். இந்த பாஸ் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அடுத்த வாட்டி பவர்ஃபுல்லானது கொண்டு வர சொல்லுங்கள். இங்கே ஒரு கோலை போட்டுடலாம். மிஸ்டர் மைம் நம்மளை அடிக்கிறதுக்கு ஓடி வரான். ஆனால் அவனுக்கு தெரியாத அவனால் நம்மளை தொடக்கூட முடியாது. 6 மினிட்ஸ் இன்னும் இருக்குது. நம்ம லெவல் 8 வந்துட்டோம். ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்குது. என்ன அண்ணன் எல்லாம் சண்டை போடுறீங்களாடா? யுனைட் மூவ் எடுத்துக்கலாம். இன்னும் 5 மினிட்ஸ் இருக்குது. கூட்டம் சேர்ந்துட்டானுங்க. நம்ம ஹெல்த்தை குறைக்கவே மாட்டேங்கிறானுங்க. எனக்கு இந்த சார்மேட்டில் பார்க்கும்போது டே 2ஓ 1லேயோ ஒரு இவன் வந்திருப்பான்ல கைஸ், ஃப்ராகி அப்படியே வச்சு போட்டிருப்போம்ல, எவால்வ் ஆகாமல் அந்த மேட்ச் முடிஞ்சிருக்கோம். அந்த மேட்ச் தான் ஞாபகம் வருது எனக்கு இவனை பார்க்கும்போது. இன்னும் எவால்வே ஆகலை. நீங்கள்லாம் புதுசிவிக்கெல்லாம் புதுசிவி கூட நான் சண்டை போட்டதே இல்லை. பார்க்கல எப்படி சண்டை போடுறாருக்குது. ஆனால் அதுக்குள்ளே முடிஞ்சுது. சரியான சண்டை, கண்ட்ரோலே பண்ண முடியல. நம்ம டீம்மேட் ஒரு ஆள் படுத்துட்டான். டிஸ்டார்ஜ் போடுவோம். KO 5 எடுத்து KO 6 எடுத்துட்டேன். சார்மேன்ற எத்தனை வாட்டி உங்கள்கிட்ட சொல்கிறது, அடி வாங்கிட்டு போய்க்காதன்னு. ஓடுறான் பாருங்க, காலை பரப்பிட்டு ஓடுறவங்கிட்டலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எல்லாம் கூட்டமாக வந்து அடிக்கும் போது. அடுத்து திரும்ப வந்துட்டாங்க சிவன். ஓகே, கோல் உடச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்பீடாக டாப்பில் ஒரு இது தெரியுது பார்த்தீங்களா, அங்கே ஒரு மூஞ்சி மாதிரி, அந்த மூஞ்சிக்கிட்ட ஓடணும். அங்கே ஒரு கோல் இருக்குது, எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகே, யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அடி நல்லா ஒழுகுதே. மிஸ்டர் மைம் எங்கே போனாலும் நம்மக்கிட்ட தான் வந்து அடி வாங்குறானுங்க. அங்கே யூஸ் போகலாம். நம்ம தான் 2 பாஸையும் முடிச்சுக்கலாம். சும்மா பட்டனை கிளிக் பண்ண டேலண்ட் பிளே கொண்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 3 நிமிஷம் தான் இருக்குது. ஆனால் தலைக்குட்டி, உங்களெல்லாம் அடிக்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்துக்கிறேன். கஷ்டப்படாத போ, ரெஸ்ட் எடுப்போ. ஓகே, we have a huge lead. இந்த அனில் ஓடுறாப்புல செத்துட்டாப்புல. நம்ம எல்லா கோலையும் உடச்சிட்டோம். நேராக அவங்க ஃப்ரெண்ட் பேஸ்குள்ளே தான் போய் போடுற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க பாருங்கள், இன்னும் நம்மளோட ஃபஸ்ட்டு கோல் ஏரியாவே முடிக்கல அவங்க யாரும். கூட்டம் வருது. நானே போய் போட்டுறேன் எல்லாத்தையும். இதை போடு, யுனைட் மூவ் போட்டுரு. சார் யுனைட் மூவ் போட்டுருச்சு, நான் போடல. 5 கிலோ சரியான சண்டை பார்த்தீங்களா?
டே கோல் போட விடுங்கடா நீ நிம்மதியாக தயவு செஞ்சு விட்ருங்கடா. சாக மட்டும் அடிச்சிங்கன்னா டென்ஷன் ஆயிடுவேன் நான். இவன் என்னங்க பிடிச்சிட்டே வரான், நூல் பிடிச்சிட்டு எட்மு ஓட்ரு. ஐயோ செத்துறாதார்டி. அப்பா ஹெல்த் ஏற்றணும். எப்படி ஏற்றணும் எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். நேராக போய் கோலை போட்டு இந்த கோலெல்லாம் பொறுக்கி கையில் வச்சுப்போம். சீட் வந்துட்டா. சார்ஜர் ஒருத்தன் வந்துட்டான். சார்ஜர் தம்பி விட்டுருங்க. 50 கோலை கையில் வச்சுட்டு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே ஒருத்தர் ஆரன் ஃப்ளேம் மாதிரி அடிச்சுட்டு கிடக்கும். அப்படா 100 கோல் போடுங்க. லாஸ்ட்டு மினிட்ல நம்ம தான் 100 கோலு. இது வாட்டி கன்ஃபார்மாக என்னோடய ஹையஸ்ட் கில் 3. ஓகே 5 எடுத்தேன் கரெக்டாக. ஸ்கோர் போர்டில் அவங்க ஒரு 150 தாண்டி இருக்க மாட்டாங்க. பெட்டு 150 அவங்க தாண்டல, 100 தாண்டல கைஸ். நம்ம தான் மேன் ஆஃப் த மேட்ச் வித் 30 கில்ஸோட. 30 கில்ஸ் 274 கோல்ஸ். அவ்வளவுதான், நம்ம தான் கிரேட் கிளாஸ் 2 போயிட்டோம். எஸ், we are going to complete our challenge soon. செவன் டேஸ் சேலஞ்சில் டே 1 அப்போ கிரேட் கிளாஸ் 4 இருந்தோம். இப்போ வந்து டே 4 தான் ஆச்சு. டே 4 ஆச்சு, டே 3 தான் ஆச்சு. கிரேட் கிளாஸ் 2 வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஐயோ பட்டன் மாற்றி அனுப்பிச்சிட்டேன்.